வர ஜாதகத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்க? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அன்றைய பதிவு அன்றைய பதிவில் மிச்சம். பௌத்த மதத்தை நீங்கள் பெருப்பிக்க நினைச்சது தவறு இல்லை. நீங்கள் அந்த நூலகத்தில் கை வச்சிங்களே, அப்போ தமிழர்களையும் கொஞ்சம் அழிச்சிங்களே, அந்த நேரம் கொஞ்சம் விதைகளை விட்டுத்தீங்க. தமிழர்களில் விதைகள், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொத்து கொத்தா செத்துகளை கொஞ்சம் முன்னோண்டு இருக்குந்தானே, அந்த விதைகள் வளர்ந்து அதுகளுக்கு தெரிஞ்ச கதைகளை இப்போ சொல்லி கொண்டிருக்கி. அந்த விதைகளை நீங்கள் அழிக்க விடுதீங்க, சரியா? அந்த விதையில் உண்டு தான் சில நீங்கள் யோசிக்கலாம். உண்மையை எப்பயுமே அழிக்க முடியாது. கத்தி வேணாம், ரத்தம் வேணாம், போராட்டம் வேணாம், ஆர்ப்பாட்டம் வேணாம், மௌன விரதம். இறைவட்ட கேட்டிருக்கேன், இனியும் எங்களோட சைவம் கலாச்சாரம் போன்ற இடங்களில் கை வச்சிங்களா இருந்தால் இறைவன் உங்களை தண்டிப்பார். அதுக்காக தான் இந்த மௌன விரதம். இன்றையோட 6வது நாள். ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம். இறைவனுக்கு தெரியும், உண்மையை நான் நிரூபிக்கிறதுக்காண்டி என்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறேன், சரியா? இதில் எத்தனை பேர் எதிர்க்கலாம், பொய் சொல்லலாம். உங்களுடைய சைவத்தில் கை வைக்காதீங்க. உகந்த தாந்தா வெடி என்ன இன்னொரு இடம் வெடுக்குன அரிமறை, இன்னொரு இடம், எத்தனையோ இடங்கள், இன்னும் மேலதிகமாக இருக்கிற இடங்கள். புத்தர் சிலையை கொண்டு வைக்க வேணாம், பௌத்தத்தை பரப்ப வேணாம். அது சைவம் சார்ந்த இறைவன். கதிர்காமத்தை பிடிச்சிட்டீங்க, ஏழுமலையை பிடிச்சிட்டீங்க, இன்னும் எத்தனையோ பிடிக்கிறீங்க, நிறுத்தி கொள்ளுங்க. இப்போ எங்களுடைய நாட்டில் அனுர வந்திருக்க, அவருக்கு நியாயம் எது நேர்மை எதுன்னு தெரியும். உங்களோட இடங்களில் பௌத்தம் சிங்களம் பௌத்தர், அதாவது சிங்கள ஆக்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் வடிவாக விகாரை கட்டுங்க, கும்பிடுங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. தமிழர்கள பூர்வீகங்களில் நீங்கள் இது வரைக்கும் கை வச்சு அழித்தது போதும், நிறுத்தி கொள்ளுங்கன்றதான் என்னுடைய கோரிக்கை, அன்பார்ந்த கோரிக்கை. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜ் ஈழத்திலிருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, தொல்பொருள் என்ற பேரில் இனி நடவடி செய்ய மாட்டீங்க. செய்திங்களா இருந்தால் கண்டிப்பாக இயற்கை அனர்த்தம் இதுக்கு அழிவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். உங்களையும் சேர்த்து உங்களோட குடும்பத்தையும் அது பாதிக்கும். இதை உங்களுக்கு பயங்காட்டணுமோ இன்னும் என்று சொல்லலை. என்னுடைய மௌன விரதத்தின் பலன் உங்களை நீங்கள் செய்கிற அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு தரும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாதுமூர் ரம்யா சிவமங்கே. நன்றி. ஆனால் சிங்களாக்களில் நிறைய நல்லாக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் செய்யலை. 1-2 சில துவேஷம் பிடிச்சாக்களுக்கு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். அப்படியா நினைச்சுக்கிறாங்கன்னா எங்களுடைய சைவம் கலாச்சாரத்தை பேணுறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான். நன்றி.